திருப்பூர் அவினாசி கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்தவர் ரிதன்யா. இவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த கவின்குமாருக்கும் 3 மாதத்துக்கு முன் திருமணம் நடந்தது. மணமகன் வீட்டார் மனதளவிலும் உடலளவிலும் கொடுமைப்படுத்துவதாக கூறி ரிதன்யா தனது அப்பாவுக்கு வாட்ஸ்ஆப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். பின்னர் காரில் இருந்தபடி பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கவின்குமார், அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது. ரிதன்யா தரப்பினர் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரியுள்ளனர். இந்த வழக்கில் 3வது குற்றவாளியான கவின்குமார் தாய் சித்ரா தேவியை போலீசார் விடுவித்ததாக கூறப்படுகிறது. அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டுமென ரிதன்யா தரப்பினர் வலியுறுத்தினர். இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருப்பதால் விசாரணை தாமதமாக நடப்பதாக ரிதன்யா தரப்பு வக்கீல் மோகன்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தார். இன்னைக்கு நம்ம ரிதன்யா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்குல இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பு தாக்கல் பண்ணதுல அந்த பெட்டிஷன்ல வந்து நாங்கள் இன்டர்வியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி எங்க தரப்பு வாதங்களை வந்து இன்டர்வியூனல் பெட்டிஷன்ல மனுவா நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேசஸை. நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது. இன்பிட்வீன் டைம்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நிறைய லேக் இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் பண்ணதுல கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்கு. ஈவன் தோ வந்து கம்ப்ளைண்ட் சைட்ல இருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடா வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் மென்ஷன் பண்ணல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு இடையில் நடைபெறுற மாதிரி புகாதார தரப்புல வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம்னு இருக்கோம். நாளைக்கு என்ன மாண்புமிகு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இன்ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்னும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. எங்க சைடு அதாவது புகார்தாரருக்கு வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பத்தி இது வரைக்கும் சொல்லலை. 3வது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க வந்து 1 to 2 செக்யூர் பண்ணிருக்காங்க. 3rd அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங். அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. இது வந்து இப்ப அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. 3வது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து 3 எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த வழக்குல இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா சொன்னீங்க எல்லாமே இது பண்ணிருக்கீங்க. போலீஸ் ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்டரேஷன்ல சூசைட் நோட் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. வழக்கு வந்து நம்ம புகார்தார தரப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புகார்தாரர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தரா என்ன இதுன்னு தெரிய வருங்க. 3வது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்காண்டா தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லல. போஸ்ட்மார்டம் பத்தி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லல. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து எல்லா வழக்குலையுமே நிறைய இருக்கு. குற்றம் சாட்டப்படுவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்பந்தமா சிறைத்துறை தான் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும், குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும்.